பெரிய பூனையை காணும்பா. அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு பூனை இருந்துச்சு. நாங்க பாட்டி சாம்பார் இது. அவன் அங்கேயே ஆரம்பிக்கிறல்ல, ஆரம்பிக்கிற இடத்துல 2 டம்ளர்ல கூட்டு போட்டு வச்சிட்டான் உங்களுக்கு. அங்க அன்னதானம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் இல்லைங்களா, அங்கேயே 2 டம்ளர்ல கூட்டு போட்டு வச்சுட்டான் உங்களுக்கு. கொடுங்க கொடுங்க சாமி. சாதம் தரல, சாதம் வச்சிட்டாரா? சரி சரி பாட்டி. ஸ்கூல் போயிட்டு வந்தான்னா கூட பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தியான்னு கேக்குறான். அன்னதானம் கொடுத்துட்டு போனா, இன்னைக்கு பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தியா? சரி பாட்டி, பாட்டுங்களா? ரசம் வரல, ஏதோ எடுத்துட்டு வர சாமி. சாம்பார் தான் பாட்டி, இது சாம்பார் சாதம். பாட்டுங்களா பாட்டி? நாளைக்கு ஈவினிங் கிச்சடி தான் எடுத்துட்டு வருவேன். நாளைக்கு லஞ்ச் இல்ல பாட்டி. கிச்சடி சாப்பிடுவீங்களா? எடுத்துட்டு வரட்டுங்களா கிச்சடி? நைட்டுக்கு எடுத்துட்டு வரேன். சரி பாட்டி. மோர் கஞ்சி ரசம் புரியல இருக்கு, அதுல இருக்கு. கட்டு என்ன இருக்குன்ற அதில் கொடுக்காத, கரண்டியில் கொடு. சிந்தாம கொடு. இல்லை நீ சிந்துவை கொடு, நானே வந்து. ஐயா, இன்றைய அன்னதான உபயம் வந்து மாணிக்கன் அப்படின்னு சொல்றவருடைய ஸ்லாங்கூர் மலேசியாவில் வந்து இன்றைய உணவு அவர் தான் கொடுக்குறாரு. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உணவு கொடுக்குற குடும்பம் அவர் சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்க ஐயா, வாங்கிக்கோங்க. சிவா தோசை முன்னாடி போயிட்டு கூட்டு வாங்கிக்கோ. சிந்தாம கொடுப்பா. ரசமா? சிவாய சிவா. கழுவிட்டு வாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வச்சு இன்னொருத்தவங்களுக்கு போக கூடாது சாமி. சிவா இங்கதான் இருக்கேன், வாங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பொறுமையா இருப்பா. கூட்டு வாங்கிக்கோங்க, கூட்டு வாங்கிக்கோ. என்ன ரசம் வேணுமா சாம்பாரா? நம சிவாய். ரசமா? நம சிவாய். சிவா திருச்சிற்றம்பலம். ஈரமா இருக்கு. ரசம் முன்னாடி போயிட்டு ஒரு கரண்டி கூட்டுவாங்க. நமஸ்காரம்.
அதான் எடுத்து வை ஐயா 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 சூடா போல சாப்பிட்டு பிடிங்க பிடிங்க. நான் ஊற வச்சு நைட்டு சாப்பிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு கூட்டு வரவா? ஐயா நம சிவாய. கொஞ்சம் வாங்க. கிடைச்சா எங்கேயோ போயிடாங்க சாப்பிட. நம சிவாய. உட்காருங்க உட்காருங்க. முடியாதவங்க உட்காருங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க இப்போ? மோர் ஊற்றிடுங்க. மோரையா? நம சிவாய. சாப்பிடுங்க. வாங்க சாமி. ஃபுல் பண்ணிடுவா சாமி. சாம்பார் இதிலே ஊற்றுவா. தனியாக வாங்கிருப்ப பொரியல் கூட்டம் அங்கே. கூட்டம் அங்கே இருக்கும். சாம்பாருங்க. ஒரு கட்டி ரசம். போதும். அவ்வளோ வருதா? நம சிவாய. ரசம் இருக்கு வேணுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சாமி மோர் வாங்கிக்கோங்க. கூட்டு கூட்டு முன்னாடி வாங்கிக்கோ. கொடுப்பா இன்னொரு கரண்டி கொடுப்பா தாத்தாவுக்கு. சாமி நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? மோரா? என்ன நீ காலைல இருந்து எதுவும் சாப்பாடு வரலையா? இந்த கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்குது, அதனால கேட்டேன். சாப்பாடு கூட்டிங்களா?
முன்னாடி வாங்கிக்கோ. வாயனம். சிவாயம். என்ன வேணும்? சாம்பார். போயிட்டு ரசம் ஒரு கூட்டில் வாங்க வாங்கிக்கோ. சிவாயம். வாங்க ஐயா. இன்றைய உணவு மாணிக்கன்ற ஒரு ஸ்லாங்கூர்ல இருந்து அவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு கொடுக்குறவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரசம் ஒரு கூட்டாங்க போயிட்டு. அப்படியா? சரி. ஒரு அரை கறி மட்டும் வாங்கிக்கோங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க. ரசம் கூட்டலாங்க வாங்கிக்கோங்க. வாங்க. எல்லாம் பார்த்து மாற வேண்டியதுதான். ரசம் அங்கே வாங்கிக்கோங்க. கூட்டாங்க வாங்கிக்கோங்க. தனியா சொல்றேன் என்ன விஷயம். தனியா சொல்றேன் என்ன விஷயம். அண்ணாமலையார் 2 நாளா வேட்டி கட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா குழம்பு ரசம் வாங்கிக்கோங்க. அப்பளம் இளமாரஞ்சாமி ரொம்ப வரட்டாரு. ஏன் சாமி கூப்பிடுவாங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆமா, இன்னையிலேருந்து குவார்டர்லி எக்ஸாம், காலாண்டு. ஆமா, நல்லா இருக்கணும். ஆண்டவன் வாங்கிட்டு இதா இருக்கு. முன்னாடி வாங்கினீங்களா? லைன்ல வாங்க, லைன்ல வாங்க. கூட்டு பொரியல வாங்கிக்கோ. ரசம் வாங்கிக்கோங்க. கொடுங்க சத்தா. சத்தா மோர் அங்கே வாங்கிக்கோங்க. சாம்பார் மட்டும் ஊற்றி அமைச்சோம். கூட்டு வாங்கிக்கோங்க. வாங்க. எங்க நேத்துல ஆளை காணோம். எங்க போயிருந்தீங்க? என்ன இது? சளி பிடிக்குதா? அது கூட உங்க மேல விருப்பம். எனக்கு தான் உங்க மேல விருப்பம்னு பார்த்தா அதுக்கும் விருப்பமா இருக்கு. உங்க கூட்டு வாங்கிக்கோங்க. போங்க வாங்கிட்டு வாங்க. மேலே வச்சு வாங்குங்க. வாங்கி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அட்டிங்க. அப்பதான் தெம்பா இருக்கும் உடம்பு. போய் ரசம் வாங்கிக்கோங்க. கூட்டு வாங்கிக்கோங்க. கூட்டாங்க. போயிட்டு வாங்கிக்கோங்க. அப்பளம் தான். கூட்டு பொரியலாங்க.
இன்னும் கொஞ்சம் வைப்பா, இன்னும் கொஞ்சம் வை. அது நிறைய கொடு, 2 கரண்டி கொடு, கூட்டு எல்லாருக்குமே கூடு. அப்பதான் நக்கீர தாத்தா வர இருப்பார். அந்த டம்ளர் ஃபுல்லாக கூட்டு கூடுறா மரா மோரா போயிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க சார். சாம்பார் ஊற்றிருக்கு, ரசம் போடு வாங்கி இது மேலே கூட்டு வாங்கிக்கோங்க. கூட்டு வாங்கி அப்புறம் மேலே வாங்கி இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் இறங்கிட்டோம். சாம்பார் ரெடி சூப்பரா. அப்புறம் மேலே வச்சுருக்கேன். ஆளை வந்து சாதம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு சரி. வாங்க வாங்க ஐயா. தட்டு அப்பளம் 2 கூட சாப்பிடுங்க. சாப்பிடு, 2ஆ சாப்பிடு. நல்லா சாப்பாடு அங்கே போய் ரூமில் போய் எடுக்கிறேன். அப்படியே அப்படி தில்ல அப்படி வரணும். அப்படி போட்டோன்னே அப்படி காலர் அப்படி தூக்கி விட்டுன்னு அப்படி வரணும். ஏய், ரசம் சாமி கிட்ட கொடுறா மரா. ரசம் சாமி கிட்ட கொடுறா. நீ ஊற்ற மாட்ட சாமி கிட்ட கொடு. கூட்டு மட்டும் கொடு. நீ 2 கரண்டி கொடு, நிறைய கொடு. ஐயா, இன்றைய உணவு மாணிக்கன்னு சொல்லிட்டு ஸ்லாங்கூர் மலேசியாவில் வந்து இன்னைக்கு அவர் தான் உணவு கொடுக்குறாரு. உணவு அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு உணவு கொடுக்குறாரு. அவருங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கு முழு மீல்ஸ் கொடுக்குறாரு. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த அப்பளம் தாங்க. ரசம் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? இல்லை சாம்பாரே ஊற்று. என்ன வேணுமா வாங்கிக்கோங்க. கூட்டு வாங்கி ரசம் வாங்கிக்கோங்க. என்ன வேணும் ஐயா? சரிங்க. போதும், சாப்பாடு வாங்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் சாப்பாடு இதாக இருக்கேன். எனக்கு 100 ரூபாய்ங்க. ஓகே. 100 சார். அப்புறம் எங்க நம்ம பச்சை வெட்டி பார்த்துட்டு இருக்க. என்ன வேணுங்க ஐயா? அப்பளமா? இது போட்டோம்னா
சோறு தான் சாப்பிட்டு வெட்டி பண்ணி கொடுங்க. சரி. வாங்க வாங்க. என்ன பண்ணிருந்தீங்க? சாமி ரசம் இருக்குல்ல சாமி, ரசம் இருக்கு. ஃபுல்லாக ஊற்றிட்டுங்களா? சளி இருந்தா அந்த வேலை கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த வண்டி நிக்குது வான்னு கூப்பிட்டேன். யாரு? ரொம்ப சாமியா? சாமி வந்துட்டாரு. எங்க காணோம் சாமியா? வாங்க. எங்க ஆளே காணோம்? நான் கடையில இருக்கிறேன். சரி 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 சரி. கைக்கு இருக்கீங்களா? பாருங்க, வெரி குட். உங்க கூட நல்லா பழகிட்டான் போல. கூட்டா குழம்பு அதுல பொரியல் வச்சிருக்கேன். இதுல சாம்பார் ரசம் ரெண்டு ஊத்திட்டுங்களா? ரசம் ஊத்திருக்கீங்க, மோர் ஊத்திருக்கீங்க. ஆஹா நானா எங்க பாத்திரம் தனித்தனியா வச்சிருக்கீங்க? எங்க? சரி சரி. கூட்டு வாங்கிக்கோங்க, கூட்டு வாங்கிக்கோங்க. கூட்டு கீழே இருக்கிற அந்த மூடியில் வாங்கிக்கோங்க. மோரா சமையா இருக்காது. மோர் ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க. வந்து யாருக்காச்சும் மோர் ரசம் ஏதாவது வேணுமா? கொடுப்பா கொடுப்பா. இன்னொரு கண்ணி கொடுப்பா தாத்தாவுக்கு. ரசம் கொஞ்சம் ஊத்திட்டா? பருப்பு இருக்குல்ல, நல்லா ஊத்திடுறேன். நல்லா பருப்பு மதியானம் பருப்பு வச்சு நைட்டு ரசம் வச்சு. சரி ஓகே ஓகே. பருப்பு நிறைய வாங்கி போட்டாரு. சரி ஓகே ஓகே. ஏகப்பட்ட பருப்பு மதியானம் பருப்பு சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. என்ன பச்சை வெட்டி பார்த்துட்டார்? உடம்பு சரியில்லையா? சும்மாவா? அது பாத்தீங்கன்னா மாட்டி கொடுத்துட்டு சாம்பார் சாம்பார் ரசம் சாப்பிடுவீங்களா? சாம்பார் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் வாங்கிக்கோங்க. போடுங்க போடுங்க. முன்னாடி போயிட்டு பொரியல் வாங்கிக்கோங்க. இன்னொரு கண்டு போடுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. வாங்க வாங்க. சிவாய நம்ம எங்க சிகப்பு வெட்டி வந்துடுறேன். சிவா போயிட்டு கூட்டு பொரியல் வாங்கிக்கோங்க முன்னாடி. கண்ணோடு காண்பதெல்லாம் எங்களுக்கு சொல்ல. போதும் போதும் போதும். போதும் சாம்பார். தத்துவ பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. தத்துவ பாட்டு லவர்ஸ் பாட்டுல இது உண்மையான தத்துவம். சின்னையப்பா இது அப்படியே அப்படி பிடிச்சிக்கோங்க. இல்ல நான் பிடிச்சிட்டு எங்க போற பத்தாது மோர். அவ்வளோ போட்டால் தான் போய் முன்னாடி கூட்டு வாங்கிக்கோங்க. புரியல கூட்டு வாங்கிக்கோங்க. மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நைட்டு 9:10 ஆயிடுது படுக்க. செருப்பு சேரா வந்து கடிச்சு எடுத்து கொப்பளம் வந்துச்சுமா. ஏன்னா 5 தடவை தேங்காய் வைக்கிறேன். கொடுக்கட்டும், நிறைவா கொடுக்கட்டும். ஒரு என்ன யார்
கூட்டு வாங்கிக்கோங்க ஐயா. சாம்பாரா 5000 வாங்கிக்கோ. மோரா போதுமா? வந்து நேரா போயிட்டீங்களே, நாங்க எடுத்துட்டு வரோம். நீங்க 2 நாள் கழிச்சு வந்தா நான் இருந்தேன். 2 நாள் இங்கே என்ன வண்டியை விட்டுட்டு தூங்கில இருக்க முடியும். ஆளே இல்லை, கட்டி எடுத்துட்டு வரேன். நீங்க அவங்க 2 பேரும் கொடுத்துட்டு தானே போனேன். ஆபீஸருக்கும் அதான் கொடுத்துட்டு தானே சமைச்சோம். கூட்டு முன்னாடி வாங்கிக்கோங்க ஐயா. எப்பா எல்லாருக்கும் 2 கண்டி கொடுப்பா. இன்னொரு கண்டி வேணா கூட கொடு. ஆபீசர் நீங்க மட்டும் வாங்கிட்டா உங்களுக்கு நேற்று விட்டுக்கிறீங்களா? ஆள் இருக்காங்கன்னு சொன்னீங்களா? கேட்டதுக்கு என்ன எங்க கூப்பிட்டீங்க? கேட்டதுக்கு யாரும் இல்லைங்க அப்படின்ட்டீங்க. அதான் நான் அங்க போயிட்ட பிறகு நான் அடுத்த ஸ்டாப்பிங் போயிட்ட பிறகு கூப்பிட்டுருப்பாரு. ஆபீசர் உஷாரானவர், அவரு மட்டும் வாங்கிக்குவாரு. சாமியார் அப்பத்திக்கு inside 1 kilometer. Wow. నైరుతి లింగం దాటాలా? యా కొండ మీద కనిపిస్తుంది. కొండ మీద కనిపిస్తుంది నైరుతి. ఇది அள்ளி கொடு. வாங்கிக்கோங்க. காயின்னு சொல்றது நீங்க தான். வாங்கிக்கோங்க. கொடுப்பா இன்னும் 2 கண்டி போடுப்பா தாத்தாவுக்கு. இனிமே காயினே கேட்க கூடாது, அந்த அளவுக்கு கொடு. இன்னைக்கு ஒரே நாள்ல காய் சாப்பிட்டு போற ஆக்ஷன். சும்மா இருப்பா. சரி வாங்கிக்கோங்க. இன்னொரு கண்டி வாங்கிக்கோ. கொடுப்பா இன்னொரு கண்டி கொடு. போன் இருக்குல்ல, 3 நாள் நைட் ஃபுல்லாக வச்சிட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சாப்பிடுவது மறுநாள் நல்லா இருக்கா? மோர் சாப்பிடுறது சூப்பராக இருக்கு. சரி திருப்தியா சாப்பிடுங்க. அவ்வளோதான் சாமி, வயிறார சாப்பிடுங்க. போங்க ஆபீசர், கூட்டு வாங்கிக்கோங்க. வருவார். இல்லை அவர் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. விடுப்பா. நீ என்ன சொன்னாலும் அவர் என்ன மைண்ட்ல தோணுதோ அதான் செய்வார். என்ன போதுமா? சரியண்ணா. உள்ள கூட்டு வாங்கிக்கோ. போடுப்பா. நல்லா சாதத்துல போட்டு பனஞ்சு சாப்பிடுங்க சார்.
பத்தலையா பொரியல் வாங்கி பொரியல் வாங்கிங்க போய்